Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். ஆமா, நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆழமான உரையாடல். கண்டிப்பா இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்களை, குறிப்பா தவக்காலம் 4ஆம் வாரத்துல வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாசகங்களை அலச போறோம். அதுக்கு முன்னாடி நாம நம்ம நேயர்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இன்னைக்கு இந்த வாசகம் உணர்த்தும் மைய கருத்தான உடைந்த உள்ளங்களுக்கு அருகில் இருக்கும் ஆண்டவரை மையப்படுத்தி நாம ஜெபிக்க போறோம். கண்டிப்பா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அற்புதமான நாளுக்காகவும் உமது வாழ்வழிக்கும் வார்த்தைகளுக்காகவும் நாங்க நன்றி சொல்றோம். ஆமா ஆண்டவரே. குறிப்பாக இன்றைய வாசகம் எங்களுக்கு தரும் ஆறுதலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக எங்களோடு இணைந்திருக்கும் ஒவ்வொரு நேயரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் முழுமையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெற அருள் புரியும். கண்டிப்பா அவர்கள் வாழ்வில் உள்ள குறைகளை மன்னித்து குணமளித்து உமது இரக்கத்தையும் அருளையும் பொழிந்தருளும். அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டத்திலும் உமது வார்த்தை அவர்களுக்கு வழிகாட்டட்டும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக உமது வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வான் என்ற மத்தேயு நற்செய்தியின் வார்த்தைக்கேற்ப இன்று அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு வாசகமும் அவர்களுக்கு வாழ்வழிக்கட்டும். குறிப்பாக திரு கோபிராஜ் நல்ல மனமாற்றம் அடையவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவருக்கு அந்த விடுதலையை தாங்க. நேர்மையோடும் விசுவாசத்தோடும் வாழும் மக்கள் தங்களுக்கு வரும் எதிர்ப்புகளை தைரியமாக எதிர்கொள்ளவும், தங்கள் விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்படுவோர் பல்லப்படுத்தப்பட்டு நியாயம் பெறவும், கிறிஸ்துவை சந்தேகப்படுவோர் அல்லது எதிர்ப்போர் தங்கள் இதயங்களை அவர் பக்கம் திருப்பவும் மன்றாடுகிறோம். ஆமாம் ஆண்டவரே, சமூகங்கள் உண்மையை ஆதரித்து நேர்மையாளர்களின் பக்கம் நிற்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்தின் வழியாக நாங்கள் பகிரும் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், தேவன் நேர்மையாளர்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை பெறவும் உதவ வேண்டும் என ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். நிச்சயமா ஆண்டவரே. இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பேரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களே, உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்ட்லயோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்லயோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்க காத்துட்டு இருக்கோம். நேயர்களே, நீங்கள் எப்போதாவது ஒரு தவறும் செய்யாததற்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒண்ணுதானே. ஆமா, அதாவது நல்லது செய்வது எப்படி உங்களை ஒரு இலக்காக மாத்துது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இத விளக்க இன்றைய வாசகங்களின் ஆன்மாவோடு ஒத்துப்போகும் ஒரு சின்ன ஸ்டோரியை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓ, கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு அலுவலகம் இருக்கு. அங்க ஒருத்தர் ரொம்ப நேர்மையா ஆழமான இறை நம்பிக்கையோடு வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அவர் தன்னோட வேலையை மட்டும் சரியா செய்யல. அவருடைய அந்த நேர்மையான இருப்பு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு அளவுகோலா மாறிடுது. இப்ப பாத்தீங்கன்னா, அவர் நேர்மையாக இருப்பது மற்றவர்களோட தவறுகளையும் சோம்பேறித்தனத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இருக்கு. அதுதானே இயற்கையான ஒரு விஷயம். வெளிச்சம் வந்தா இருட்டு தெரிஞ்சிரும்ல. எக்ஸாக்ட்லி. இதனால மற்றவர்களுக்கு அவர் மேல் ஒரு பெரிய பொறாமையும் எரிச்சலும் உருவாகுது. இவரை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கிடணும்னு முடிவு பண்ணி இவரை பற்றி இல்லாத பொய்களையும் வதந்திகளையும் அநியாயமான பழிச்சொற்களையும் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இது ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையாச்சே. ஆனா அந்த நேர்மையான நபர் என்ன பண்றாரு தெரியுமா? அவங்களோட சண்டையிடல, தன்னை நிரூபிக்க எந்த விவாதமும் செய்யல. அப்படியா? அமைதியா இருந்துட்டாரா? ஆமா, ஆழமான அமைதியோட வேலையை மட்டும் செஞ்சுட்டு தனக்கு நடக்கிற அநியாயத்தை எல்லாம் இறைவனிடம் அப்படியே விட்டு விடுகிறார். இது வெறும் ஒரு ஸ்டோரி மட்டுமல்ல. அன்றாடம் பலருடைய வாழ்க்கையில, பள்ளிகளில், வேலை செய்யும் இடங்களில், ஏன் சொந்த குடும்பங்களுக்குள்ளேயே கூட நடக்கும் ஒரு மிக யதார்த்தமான நிகழ்வு இது. அந்த யதார்த்தத்தை தான் இன்று நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். நேயர்களே, உங்களுக்கு நாங்க சொல்ல வர்றது இதுதான். இந்த ஸ்டோரியில வர்ற மாதிரி நல்லவர்களாக இருப்பதாலேயே நாம் சில நேரங்களில் எப்படி வேட்டையாடப்படுகிறோம் என்பதையும், ஆமா, அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் இது போன்ற அவதூறுகளையும் தொடர்ச்சியான துன்புறுத்தல்களையும் எப்படி எதிர்கொள்வது என்பதையும் இன்றைய திருவிவிலிய வாசகங்கள் வழியாக ரொம்ப ஆழமா அலச போறோம். ஏன்னா நல்லவங்களா இருக்கிறதுனால வரக்கூடிய வலிகள் ரொம்ப அதிகம்.
அதற்கான உளவியல் காரணங்களையும் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு ஊடுகதிர் போல தெளிவாக காட்டுது. சரி, இந்த அலுவலக நிகழ்வில் வரும் அதே உளவியல் நிலைதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சாலமோனின் ஞானம் புத்தகத்திலும் காணப்படுது. ஆமா, முதல் வாசகத்துல அதான் நாம பாக்குறோம். சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 2. உலகத்துல நாம நேர்மையா வாழ நினைக்கும் பொழுது ஏன் இத்தனை எதிர்ப்புகள் வருது? மனித உளவியல் எப்படி செயல்படுது? அத திருவிவிலியம் எப்படி பாக்குது? அதான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். ஆமா, எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படிப்பட்ட ஒரு மூச்சு முற்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற செய்தி என்ன? இது எல்லாம் அலசுறதுதான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். கண்டிப்பா. இப்போ இந்த வாசகத்தோட ஆரம்ப பகுதியை படிக்கும்போது இறைப்பற்று இல்லாத மனிதர்கள் எப்படி தவறாக கணக்கு போடுறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அதாவது, நமது வாழ்வு குறுகியது, துன்பம் நிறைந்தது, மனிதன் இறந்தால் மீள்வது எவரும் இல்லை அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஓ, இந்த வாழ்க்கைக்கு பிறகு எதுவும் இல்ல. ஆமா, ஆன்மா என்ற ஒன்று இல்ல, நிலை வாழ்வு கிடையாது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில அவங்க வாழ்றாங்க. ஒரு தவறான அடித்தளம் இல்லையா? கரெக்ட். இந்த தவறான அடித்தளத்தில இருந்துதான் அவங்களுடைய அடுத்த திட்டமே உருவாகுது. நீதிமான்களை தாக்குவோம், அவங்க நமக்கு தொல்லையா இருக்கிறாங்க, நமது செயல்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சதி செய்றாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஒருத்தர் அமைதியா தான் வேலையை பார்த்துக்கிட்டு நல்லவரா இருக்கிறது இன்னொருத்தருக்கு எப்படி ஒரு தொல்லையா மாற முடியும்? அந்த உளவியலை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, இறைப்பற்று இல்லாதவங்க தங்களுக்குள்ளே ஒரு போலியான உலகத்தை, ஒரு வசதியான வட்டத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. தங்களுக்கு தாங்களே ஒரு நியாயம் கற்பிச்சுப்பாங்க. ஆமா, அங்க தார்மீக நெறிகளுக்கோ ஆண்டவருக்கோ இடம் இல்ல. தாங்கள் செய்யறதுதான் சரி அப்படின்னு தங்களை தாங்களே சமாதானம் செய்துகிட்டு வாழ்றாங்க. சரி. ஆனா அந்த இடத்துக்குள்ள ஒரு நீதிமான் நுழையும் போது அந்த போலித்தனம் அப்படியே உடையுது. ஓ, அவங்களோட அந்த வசதியான வட்டம் தொந்தரவு செய்யப்படுறது. கரெக்ட். அந்த நீதிமான் வாயை திறந்து இவங்களை விமர்சிக்கணும்னு அவசியமே இல்ல. அவரோட செயல்களே போதும். ஆமா, அவர்களின் நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது, அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது அப்படின்னு அந்த பகுதி மிக தெளிவா சொல்லுது. அப்போ ஒரு நீதிமானோட இருப்பு, அவரோட வாழ்முறை இறைப்பற்று இல்லாதவங்களுக்கு தாங்கள் இருள இருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை உணர்த்திடுது. கண்டிப்பா. தங்களோட குறைகளை ஏத்துக்கிட்டு திருந்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமா, ஈகோ தடுக்கும். அதனால அந்த உணர்வை தூண்டுற நீதிமான அழிச்சிடுறது தான் ஈஸியான வழி அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. இத கேட்கும்போது இத நான் இப்படி ஒப்பிட்டு பாக்குறேன். சொல்லுங்க. அதாவது, ஒரு பெரிய இருட்டு அறை. அந்த அறையில நிறைய பேர் பல மணி நேரமா இருட்டிலேயே உட்கார்ந்துருக்காங்க. இருட்டுக்கு பழகிட்டாங்க. ஆமா, இருட்டிலேயே இருந்து பழகினதால அவங்க கண்களின் கண் பாவை, அதாவது அந்த கருவிழி, கொஞ்ச நஞ்சம் இருக்கிற வெளிச்சத்தையும் உள்வாங்கிறதுக்காக முழுமையா விரிவடைஞ்சிருக்கும். ஓ, சயின்ஸ் படி அதுதான் நடக்கும். கரெக்ட். அந்த இருட்டு அவங்களுக்கு ரொம்ப வசதியா மாறிடுச்சு. திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த அறையில ஒரு 1000 வாட்ஸ் பவர் கொண்ட ஒரு பிரகாசமான லைட்டை போட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா கண்ணை கூசும், பார்க்கவே முடியாது. அது வெறும் உறுத்தலா மட்டும் இருக்காது, அது உடல் ரீதியான ஒரு கடுமையான வலியை ஏற்படுத்தும். விரிவடைந்த அந்த கண்களுக்குள் அத்தனை வெளிச்சமும் பாயும் போது இருட்டுல ஒளிஞ்சிருக்கவங்களுக்கு அந்த கோபத்தை ஏற்படுத்தும். ஏன் இந்த லைட்டை போட்ட ஆனா அப்படின்னு கத்துவாங்க. ஆமா, வெளிச்சம் இயற்கையிலேயே நல்லதுதான். ஆனா இருளுக்கு பழகி போன கண்களுக்கு வெளிச்சம் ஒரு வலியை கொடுக்குது. அருமையான ஒப்பீடு. அதுபோலதான் இருள்ல வாழ்றவங்களுக்கு ஒரு நீதிமானின் வெளிச்சம் கடுமையான ஆன்மீக வலியையும் எரிச்சலையும் தருது. அந்த இருட்டறையின் ஒப்பீடு மிக துல்லியமா பொருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வலியின் வெளிப்பாடுதான் வன்முறையா மாறுது. வெளிச்சத்தை அணைக்க பாக்குறாங்க. ஆமா, திருவிவிலியம் முழுவதுமே இந்த ஒளியும் இருளுமான போராட்டம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீதிமானின் வாழ்க்கை முறை ஆண்டவரின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது ஒரு அளவுகோலா மாறிடுது. ஓ, இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு காட்டிடுது. கரெக்ட். ஒருவன் லஞ்சம் வாங்காம நேர்மையா வாழ முடியும் அப்படிங்கிற உண்மை மத்தவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. ஏன்னா எல்லோரும் இப்படிதான் செய்யறாங்க, வேற வழி இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த போய் அங்கே உடைஞ்சு சுக்கு நூறாகிடுது. ஆமா, அந்த ஈகோ, அந்த அகந்தை அடிபடும் போது அது தற்காப்புக்காக நீதிமான தாக்க தூண்டுது. இது வெறும் எரிச்சலோட நின்னுடுறது இல்ல, ஒருவரை எப்படி முழுமையா உடைக்கிறது அப்படிங்கிற திட்டமிடலா மாறுது. அந்த திட்டமிடல் எந்த அளவுக்கு கொடூரமானது அப்படிங்கறத அடுத்தடுத்த வரிகள் நமக்கு காட்டுது. அந்த தீய மனிதர்கள் பேசிக்கொள்வதை பாருங்களேன்.
என்ன சொல்றாங்க? இழிந்தோன் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள், தூய்மையற்ற பொருள் என ஒதுக்கி செல்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நீதிமான்கள் தங்களை ஆண்டவரின் பிள்ளைகள் அப்படின்னு அழைச்சுக்கிறத இந்த தீயவர்கள் கேலி செய்றாங்க. ரொம்ப மோசமான மனநிலை. அதோட நிற்காம அவங்க என்ன சவால் விடுறாங்க பாருங்க. அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார் அப்படின்னு சவால் விடுறாங்க. ஓ, கடவுளையே சோதிக்கிறாங்க. ஆமா, வசைமொழிகளாலும் சித்திரவதையாலும் அவங்கள சோதிக்க திட்டமிட்டு கடைசியாக இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் அப்படின்னு முடிவு செய்றாங்க. இது ஒரு சாதாரணமான வெறுப்பு கிடையாது. கண்டிப்பா இல்ல. இது ஒட்டுமொத்தமா ஒருவருடைய ஆன்மீக அடையாளத்தையே அழிக்கிற ஒரு முயற்சி. இது ஒரு கடுமையான ஆன்மீக யுத்தம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் உண்மையான இறைப்பற்றோடு வாழ முற்படும் போது இந்த உலகம் அவனை வெறுமனை ஒதுக்கி வைக்காது. பின்னாடி இந்த குழி தோண்டும். ஆமா, அவனை ஆணிவேரோடு பிடுங்கி எறிய நினைக்கும். நீ இவ்வளவு உண்மையா இருக்கிறாயே, கடவுள் மேல் இவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறாயே, பார்க்கலாம் உன் கடவுள் உன்னை காப்பாற்றுகிறாரா அப்படின்னு சமூகம் ஒரு நேரடி சவாலை முன்வைக்கும். ஆமா, இங்கே அவங்க நீதிமானம் மட்டும் சோதிக்கல, மாறாக நீதிமானின் வழியாக ஆண்டவரையே சோதிக்கிறாங்க. துன்பம் உச்சத்தை அடையும் போது அந்த நீதிமான மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். தன்னுடைய நேர்மைக்காக தான் அனுபவிக்கும் வழிகள் நியாயமானதா அப்படிங்கிற குழப்பம் எழும். இங்கேதான் நம்ம நேர்கள் பலருக்கும் மனசுல எழும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கேளுங்க. அதாவது, நாம ஆண்டவருக்காக உண்மையா நிக்கும் போது, உலகத்தோட அத்தனை சோதனைகளையும் கேலிகளையும் நம்ம சந்திக்கும் போது, ஏன் ஆண்டவர் உடனடியா நம்ம இந்த கொடூரமான மனிதர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தாம வேடிக்கை பாக்குற மாதிரி தோணுது? இது ரொம்ப ஆழமான ஒரு வழி. ஆமா, ஒரு நேர்மையான அதிகாரி பழி வாங்கப்படும் போதோ, இல்லனா ஒரு மாணவன் உண்மையா இருந்த மதிப்பெண்களை இழக்கும் போதோ, உன் கடவுள் எங்க அப்படின்னு உலகம் கேக்குது. கரெக்ட். அப்போ நாம ஏன் அந்த வலிய, அந்த நிந்தனையை தனியா சுமக்க வேண்டியிருக்கு? ஏன் கடவுள் அமைதியா இருக்காரு? இதுதான் மனித குலம் காலங்காலமா புரிஞ்சுக்க திணறும் ஒரு மாபெரும் புதிர். ஆண்டவர் ஏன் வேடிக்கை பார்க்கறாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஏன்னா நாம உடனடியா ஒரு மாயாஜால விடுதலையை எதிர்பார்க்கிறோம். ஆமா, அடுத்த செகண்ட் நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்போம். கரெக்ட். நாம நேர்மையா இருந்தா அடுத்த கணமே நமக்கு ஒரு பெரிய வெற்றியோ அல்லது நம்ம எதிர்க்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையோ கிடைக்கணும்னு நமது மனித மூளை கணக்கு போடுது. ஆனா ஆண்டவரின் வழிமுறைகள் வேறுபட்டவை. சாலமோனின் ஞான நூல்ல நாம வாசிக்கிற இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை உங்க நினைவுக்கு கொண்டு வர்றேன். சொல்லுங்க. இவன் இறைமகன் என்றால் இறங்கி வரட்டும், கடவுள் இவனை விடுவிப்பாரா என பார்ப்போம். இந்த வார்த்தைகள் வரலாற்றுல எங்கே எதிரொலித்தது அப்படின்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. கல்வாரி மலையில. ஆமா, இயேசு சிலுவையில தொங்கும்போது அங்கிருந்த மத தலைவர்களும் படைவீரர்களும் இதே வார்த்தைகளை வச்சுக்கிட்டு தான் இயேசுவை கேலி செஞ்சாங்க. கண்டிப்பா. மத்தேயு நற்செய்தியில இது அப்படியே வருது. இவன் கடவுளின் மகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், கடவுள் இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் அப்படின்னு அவங்க ஏளனம் செஞ்சாங்க. அந்த சிலுவை நிகழ்வை நாம உற்று கவனிக்கும் போது இறைவனின் திட்டத்தோட முழு ஆழமும் நமக்கு புரியும். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த ஞான நூலின் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து சந்திக்கவிருந்த நிந்தனைகளையும் சிலுவை சாவையும் இறைவாக்காக அப்படியே பிரதிபலிக்குது. ஆச்சரியமா இருக்கு. இயேசு சிலுவையில தொங்கிய போது தந்தை வேடிக்கை பார்க்கல. உலகத்தோட பார்வையில அது இழிவான சாவு, அது ஒரு முழுமையான தோல்வி, தீயவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆமா, சீடர்கள் கூட அப்படிதான் நினைச்சாங்க. கரெக்ட். ஆனா அந்த துன்பத்தின் வழியாகத்தான், அந்த இழிவான சாவின் வழியாகத்தான் மனித குலத்தின் மீட்பு அப்படிங்கிற மாபெரும் வெற்றி எழுதப்பட்டது. மாறாக அந்த மரணத்தையே ஒரு மீட்பின் கருவியா, உயிர்ப்பின் வழியா மாத்தினார். அதுதான் உண்மை. உண்மையான விசுவாசம் அப்படிங்கிறது எல்லாமே சுலபமா நடக்கும்போது உருவாகிறது கிடையாது. எந்த நம்பிக்கையுமற்ற இருண்ட சூழ்நிலையிலையும் வழிகளின் மத்தியிலையும் ஆண்டவரை பற்றி கொள்றதுல தான் விசுவாசம் புடம்போடப்படுது. அப்படி என்றால் நாம படும் பாடுகளும் அவமானங்களும் ஒருபோதும் வீண் போறது கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது நம்மை புடம் போடும் ஒரு பிரக்ரியா. சரி, அப்போ இந்த தீயவர்களோட நிலைமை என்ன ஆகும்? அவங்க போட்ட கணக்கு சரியா? அந்த தவறு செஞ்சவங்க வெற்றி பெற்று விடுவார்களா? அதையும் வாசகம் சொல்லுது. ஆமா, வாசகத்தோட இறுதி பகுதி இத மிக தெளிவா விளக்குது. இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறிதவறி சென்றார்கள், அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது அப்படின்னு வாசகம் சொல்லுது. ஓ,
அவங்க பார்வையற்றவங்க. மேலும் அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை, மாசற்றவர்கள் பெரும் கைமாறு பற்றி உணரவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பார்வை எப்படி பறிபோச்சு? மனிதர்களோட கணிப்புக்கும் கடவுளுடைய திட்டத்துக்கும் உள்ள மிகப்பெரிய முரண்பாடு இதுதான். தீயவர்கள் தங்களது குறுக்கு வழிகளால நீதிமான்களை தோற்கடிச்சிட்டானுங்கன்னு நினைக்கும் போது உண்மையில அவங்க குருடர்களாக, பார்வையற்றவர்களாக இருக்கிறாங்க. எதை பார்க்க தவறிட்டாங்க? தங்களது தீய செயல்களே தங்களை அழிவு பாதைக்கு இட்டு செல்கிறது அப்படிங்கறத அவங்க பார்க்க தவறிட்டாங்க. அவங்க வெறும் உலகத்தின் கண்களை கொண்டு தற்காலிக வெற்றியை வச்சு கணக்கு போடுறாங்க. ஆமா, இன்னைக்கு நாம ஜெயிச்சிட்டோம்னு நினைப்பாங்க. மனிதர்களோட காலக்கோடு அப்படிங்கிறது ஒரு 60 அல்லது 80 வருஷங்கள் மட்டுமே. ஆனா கடவுளின் காலக்கோடு நித்தியமானது. ஆமா, இந்த வாசகத்துல சொல்லப்படுற கடவுளின் மறைவான திட்டங்கள் அப்படிங்கிறது மனித அறிவுக்கு எட்டாத, ஆனா இறைவனின் இரகசியமான ஒரு மாபெரும் யூகம். ஏன்னா அந்த திட்டம் மாசற்றவர்கள் பெறும் நிலைவாழ்வு அப்படிங்கிற மாபெரும் ஆசீர்வாதம் தொடர்பானது. ஒரு நீதிமான் இந்த உலகத்துல துன்பப்படும் போது அவனுடைய ஆன்மா விரிவடைகிறது. துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் ஒவ்வொரு முறையும் அவனுக்குள்ள இறைவனின் அருள் தங்குவதற்கான இடம் பெரிதாகுது. தற்காலிகமான இந்த உலகத்துல நீதிமான் தோல்வி அடைஞ்சது போல தோன்றலாம். ஆனா கடவுளின் கணக்குப்படி அவன் முடிவில்லா மகிமைக்குள் நுழைகிறான். இது தீயவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது, ஒருபோதும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய பார்வை இந்த உலக பொருள்களோடும் பதவிகளோடும் சுருங்கிடுச்சு. அவங்க தங்கள் ஆன்மாவை இழந்துட்டாங்க அப்படிங்கறத உணராத அளவுக்கு அவங்க குருடர்கள் ஆயிட்டாங்க. இத கேட்கும்போது மனசுக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கு. ஏன்னா பல நேரங்கள்ல நமது கண்களுக்கு முன்பாகவே கெட்டவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வசதியா வாழ்றது போலவும், ஆமா, ஆண்டவர் வழியில நடப்புறவங்க தொடர்ந்து கஷ்டப்படுறது போலவும் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனா அது ஒரு கண்மாயை, ஒரு காணல் நீர். கண்டிப்பா தீயவர்களோட கணக்கு இந்த உலகத்தோட இந்த சின்ன காலக்கோட்டோட முடிஞ்சிடுது. ஆனா ஆண்டவரோட கணக்கு நிலைவாழ்வுக்கானது. அது ஒருபோதும் முடிவடையாதது. சிறப்பா சொன்னீங்க. இந்த இடத்துல நமது நேயர்களோட அன்றாட வாழ்க்கையோட இதை நாம நேரடியாக பொருத்தி பார்க்கணும். ஆமா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இதை கவனத்துல கொள்ளணும். ஆமா நேயர்களே, உங்களுக்காகத்தான் இது. நீங்க உங்க அலுவலகத்துல, காலேஜ்ல அல்லது உங்க குடும்பத்துல ஒரு நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து அதற்காக பல விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க லஞ்சம் வாங்க மறுக்கிறதாலோ அல்லது தவறான ஒரு விஷயத்துக்கு துணை போக மறுக்கிறதாலோ உங்களை மத்தவங்க ஒதுக்கி வைக்கிறாங்களா? மத்தவங்க தங்களது குறுக்கு வழிகளால முன்னேறி உங்களை வீழ்த்திட்டு தான் நினைச்சு சிரிக்கிறாங்களா? உங்களை முட்டாள்னு கேலி செய்றாங்களா? ஆமா, ஆனா தயவு செஞ்சு சோர்வடைய வேண்டாம். அவங்க மனித பார்வையாடு மட்டுமே அந்த தற்காலிக வெற்றியை வச்சு கணக்கு போடுறாங்க. அவங்களுடைய கண்களை அவங்களுடைய தீய ஒழுக்கமே குருடாக்கிடுச்சு. ஆமா, ஆனா உங்கள் ஆண்டவர் உமக்கான மாசற்றவர்களின் கைமாறை, அந்த நிலைவாழ்வின் ஆசீர்வாதத்தை ரகசியமா திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். நீங்க தோக்கல, நீங்க பட்டை தீட்டப்படுறீங்க. கரெக்ட். நீங்கள் ஒவ்வொரு முறை அவமானப்படும் போதும் உங்கள் ஆன்மா நிலைவாழ்வுக்கான தகுதியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்தோட பார்வையில எது மாபெரும் தோல்வியாக தெரியுதோ அதுவே இறைவனின் பார்வையில மிகப்பெரிய வெற்றிக்கான தொடக்கமா இருக்கு. இதுதான் சிலுவையின் ரகசியம். உண்மை. நீதியின் வழியில நாம நடக்கும்போது வர்ற எதிர்ப்புகளை, கேலிகளை நாம சரியான பாதையில தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மைல்கல் அடையாளமா நாம எடுத்துக்கலாம். ஆமா, நாம ஆண்டவரின் பிள்ளைகள் அப்படிங்கறது இந்த உலகம் சோதிச்சு பார்க்க நினைச்சா அது நமக்கு கிடைக்கும் பெரிய அங்கீகாரம். இருள்ல இருக்கிறவங்க தான் ஒளிய பார்த்து பயப்படுவாங்க. ஒளி ஒருபோதும் இருளை பார்த்து பயப்பட தேவையில்லை. கரெக்ட். நீங்க ஒளியின் மக்களாக இருக்கிறீங்க. எவ்வளவு ஆழமான ஒரு தெளிவான உண்மை. இன்னைக்கு நாம தியானித்த இந்த வாசகம் ஒரு நீதிமானின் வாழ்க்கை எப்படி உலகத்தின் கண்களை உறுத்துது, உலகம் எப்படி அவனை கோபத்தோட சோதிக்குது. ஆனா இறுதியில கடவுளின் மறைவான திட்டம் எப்படி அவனுக்கு நிலைவாழ்வின் வெற்றியை தேடி தருது அப்படிங்கறத, ஆமா, அது மிகவும் ஆழமா நமக்கு உணர்த்தி இருக்கு. ஆரம்பத்துல நாம பேசின அந்த இருட்டறையும் அங்க வந்த பிரகாசமான வெளிச்சமும் அந்த உதாரணத்தை மறுபடியும் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர. சரி, இன்னைக்கு நீங்க சந்திக்கும் மிகப்பெரிய எதிர்ப்போ, கேலியோ அல்லது அவமானமோ உண்மையில் உங்கள் ஆன்மாவின் வெளிச்சம் அந்த இருளை கடுமையாக அச்சுறுத்துகிறது என்பதற்கான சான்றாக இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த இருட்டுல வாழ்ற மனிதர்களுக்கு பயந்து உங்களுடைய வெளிச்சத்தை மறைக்க போறீங்களா? உங்களுடைய நேர்மையை குறைச்சுக்க போறீங்களா? இல்ல, அவங்க கண்கள் கூசும் அளவுக்கு இன்னும் பிரகாசமாக ஒளிர செய்ய போறீங்களா? இறைவனின் வெளிச்சத்தை இந்த உலகத்துல இன்னும் தைரியமா பிரதிபலிக்க போறீங்களா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் ஆழமாக தியானிக்க வேண்டிய ஒரு சிந்தனை இது.
ஆண்டவரோட ஒளிய சுமக்கும் கருவிகளாக அந்த வெளிச்சத்தை எங்கும் பிரகாசிக்க செய்வோம். கண்டிப்பா. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு மிக தெளிவான இறைவாக்கு. இந்த முன்னறிவிக்கப்பட்ட செய்தி எப்படி சரியாக பொருந்ததுன்னு யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது நம்மால கண்முன்னாடியே பார்க்க முடியுது. கண்டிப்பா. முதல் வாசகத்தில் சொல்லப்பட்ட அந்த இறைவாக்கு எப்படி இயேசுவின் வாழ்வில் தத்ரூபமாக நிறைவேறியது என்பதை பார்க்கும்போதே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. ஆமா, யோவான் நற்செய்தியில் அந்த சூழ்நிலையை சற்று கற்பனை செய்து பாருங்கள் நேயர்களே. யூதேயாவில் உள்ள தலைவர்கள் இயேசுவை கொல்ல வழி தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆமா, அதனால இயேசு யூதேயாவில் நடமாடாமல் கலிலேயாவில் மட்டுமே நடமாடுகிறார். பிறகு யூதர்களின் கூடார விழா வருது. இந்த விழாவுக்கு அவர் தன் சீடர்களோடு வெளிப்படையாக போகாமல் மறைவாக செல்கிறார். இங்கதான் எனக்கு அந்த ஆழமான கேள்வி வருது. இயேசுவே ஆண்டவரோட மகன் தானே, அவருக்கு ஏன் இந்த பயம்? ஏன் தன்னை கொல்ல தேடுறவங்களை விட்டு விலகி இப்படி மறைவாக போகணும்? இது அவர் ஒரு சாதாரண மனிதனை போல காட்டலையா? வெளிப்படையா பார்க்கும்போது இது பயத்தினால நடந்த ஒரு விஷயம் போல தோன்றும். ஆனா நேயர்களே, இது பயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க தந்தையின் சித்தத்துக்கும் இறைவனால் குறிக்கப்பட்ட நேரத்திற்கும் கீழ்ப்படிவதால் நடப்பது. ஓ, அப்போ இது டிவைன் டைமிங், ஆண்டவரோட நேரம் அப்படிங்கிற விஷயமா? எக்ஸாக்ட்லி. இயேசு தான் வாழ்நாள்ல ஒவ்வொரு அடியையும் கடவுளின் திட்டப்படியே எடுத்து வைத்தார். அவர் சிலுவை மரணத்தை எதிர்கொள்ள ஒரு சரியான நேரம் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி தேவையில்லாம தன்னை ஒரு ஆபத்துல சிக்க வைக்க அவர் விரும்பல. அவரோட சொந்தக்காரங்க உலக புகழ தேடினாங்க. அவர் உடனே பெரிய ஆளாகணும்னு நினைச்சாங்க. ஆனா இயேசுவுக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியமா இருந்துச்சு. ஆமா, இந்த ஆண்டவரோட நேரம் அப்படிங்கிறது நம்ம நவீன வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப பொருத்தம். ஏன்னா நாம இப்போ இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், அதாவது உடனடி பலனை எதிர்பார்க்கும் ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே ஒரு கிளிக்கிலே கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா, சாப்பாடு ஆர்டர் பண்ணா உடனே வரணும், மெசேஜ் அனுப்புனா உடனே ரிப்ளை வரணும். ஒரு சின்ன தாமதத்தை கூட நம்மால தாங்கிக்க முடியல. இதே வேகத்தை தான் நம்ம கடவுள்கிட்டயும் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஒரு ஜபம் பண்ணா உடனே நமக்கு தீர்வு கிடைச்சிடணும். நாம் நினைத்த காரியம் நாம் நினைத்த நேரத்திலேயே நடந்துடணும். அப்படி நடக்காதப்போ நாம ரொம்ப சோர்வடைஞ்சிடறோம். கடவுள் என்ன கைவிட்டுட்டாரோன்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஆனா இயேசு நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் இந்த பொறுமைதான். கடவுளுக்கு என்று ஒரு சரியான நேரம் இருக்கு. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்களுக்கும் தாமதங்களுக்கும் கடவுளோட திட்டத்துல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஆமா, சில நேரங்கள்ல காத்திருப்பு ஒரு விதையை மண்ணுக்குள் புதைத்து வைப்பது போன்றது. வெளியே பார்க்க எதுவும் நடக்காதது போல தோன்றும், ஆனால் உள்ளே அந்த விதை வேர் விட்டு கொண்டிருக்கும். ரொம்ப அருமையான உதாரணம். நேயர்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்றால் காத்திருங்கள். அந்த காத்திருப்பு வீண் கிடையாது. கண்டிப்பா. இப்போ அதே அதிகாரத்துல வசனங்கள் 25 முதல் 30 வரை உள்ள பகுதிக்கு வருவோம். எருசலேம் மக்கள் இப்போ இயேசுவை எடை போடுறாங்க. இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள். ஆனா இங்கே பாருங்கள், இவர் எருசலேம் தேவாலயத்தில் வெளிப்படையாக பேசுகிறாரே. தலைவர்கள் யாரும் இவர் தடையின்றி பேசுவதை தடுக்கவில்லையே. ஒருவேளை இவர்தான் மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே அறிந்து கொண்டார்களோ என்று ஆச்சரியப்படுறாங்க. மக்களோட மனநிலை அங்கே ரொம்ப விசித்திரமாக ஊசலாடுது. ஒரு பக்கம் அவங்களுக்கு தெரியும் அதிகார வர்க்கம் இயேசுவை கொல்ல தேடுகிறது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப துணிச்சலாக யாருக்கும் அஞ்சாமல் நின்று கொண்டு பேசுவதை பார்த்து குழம்பி போறாங்க. ஆனால் உடனே அவர்களுடைய அரைக்குறையான மனித அறிவு குறுக்கிடுது. இங்கதான் ஒரு மிகப்பெரிய முரண்நகை உருவாகுது. அது என்ன முரண்நகை? அதாவது அவர்கள் தங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைத்த அகந்தைதான். அவர்கள் கூறுகிறார்கள், மெசியா எங்கிருந்து வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் எங்கிருந்து வருகிறார் என்று நமக்கு தெரியுமே. ஓ, இவர் நாசரேத்திலிருந்து வரும் தச்சனின் மகன்தானே என்று தங்களுக்குள் பேசிக்கிறாங்க. தங்களுக்கு முழு உண்மையும் தெரியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் உண்மையிலே அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. சரியா சொன்னீங்க. இயேசுவோட ஊரு, அவரோட வளர்ப்பு, குடும்ப பின்னணி எல்லாம் தங்களுக்கு தெரியும்னு எருசலேம் மக்கள் நினைச்சாங்க. ஆனால் இயேசுவோட உண்மையான தொடக்கம், அதாவது அவர் தந்தை இறைவனிலிருந்து வந்தவர் அப்படிங்கிற அந்த உண்மையான அடையாளம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை இன்று இயேசு நம்முடைய நகர வீதிகளில் ஒரு சாதாரண உடையில் வந்து வெளிப்படையாக பேசினால் அவரை மெசியாவாக அடையாளம் கண்டு கொள்ளும் பக்குவம் நமக்கு இருக்கிறதா? அல்லது எருசலேம் மக்கரை போல நாமும் நமது சொந்த முன்முடிவுகளால் அவரை நிராகரித்து விடுவோமா?
இன்றைக்கு ஆண்டவரின் வார்த்தைக்கு நாம் எப்படி செவிசாய்க்கிறோம் என்பதை நீங்க ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். இது நிஜமாவே நாம் ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இங்கேதான் இயேசுவின் அந்த துணிச்சலான பதில் தேவாலயத்துல இடிமுழக்கம் போல ஒலிக்குது. அவர் எருசலேம் தேவாலயத்தில் உரத்த குரலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு என்னை தெரியும், நான் எங்கிருந்து வருகிறேன் என்பதும் உங்களுக்கு தெரியும், எனினும் நான் நானாக வரவில்லை. என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும் என்று ஆணித்தரமாக கூறுகிறார். இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியூட்டும் ஒரு அறிக்கை. ஆமா, அதாவது உங்களுக்கு என் பூமிக்குரிய முகவரி தெரியும் என்று பெருமைப்படுறீங்க, ஆனா என்னை அனுப்பிய என் தந்தையே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அவங்களுடைய ஆன்மீக குருட்டுத்தனத்தை அவங்க முகத்திற்கு நேராக சுட்டி காட்டுறாரு. இது அவர்களை இன்னும் எவ்வளவு கோபப்படுத்தி இருக்கும். நிச்சயமாக இதை கேட்ட உடனே அவங்க இயேசுவை பிடிக்க முயன்றார்கள் என்று வாசகம் கூறுது. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு கோபமடைந்த மக்கள், அதிகாரத்தின் உச்சத்துல இருந்தவங்க, ஏன் இயேசுவை உடனே கைது செய்யல? அவங்கள தடுத்தது எது? அங்கேதான் இறைவனின் மறைவான பாதுகாப்பு செயல்படுது. யோவான் நற்செய்தி மிக அழகாக பதிவு செய்து, அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாராலும் அவரை தொட முடியவில்லை. இறைவனின் நேரம். ஆமா, இது இறைவனின் ஆளுகையையும் இறையாண்மையையும் காட்டுது. எவ்வளவு பெரிய சதிவலை பின்னப்பட்டாலும் சரி, எத்தனை அதிகாரம் படைத்தவர்கள் எதிர்த்து நின்றாலும் சரி, ஆண்டவர் அனுமதி கொடுக்காம, அவருடைய நேரம் வராம ஒரு முடி கூட கீழே விழாது. கண்டிப்பா. இதை இன்றைய நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. உங்களை சுற்றி எவ்வளவு பேர் சதி செய்தாலும், உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய வலை பின்னப்பட்டாலும், ஆண்டவருடைய நேரம் வராம அவங்களால உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. சரி, இப்போ இந்த வரலாற்று இறையியல் நிகழ்வுகளை எல்லாம் இன்றைய நேயர்களின் அன்றாட வாழ்வோடு இணைத்து பார்ப்போம். நல்ல ஐடியா. நேயர்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்திலோ வேலை செய்யும் இடத்திலோ இது போல தேவையில்லாத அவதூறுகளையும் பொறாமைகளையும் சந்திக்கிறீங்களா? நீங்கள் நேர்மையாக இறைவனுக்கு உகந்தபடி நடக்க நினைக்கும் போது அதுவே ஒரு குற்றமாக பார்க்கப்பட்டு உங்களை தனிமைப்படுத்துறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய மனவேதனையை தரும். நம்மை மீது தப்பே இல்லாத போது மற்றவர்கள் நம்மை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசும்போது, வதந்திகளை பரப்பும் போது உடனே போய் அவங்க முன்னால் நின்று சண்டையிட வேண்டும், நம் நியாயத்தை எப்படியாவது நிரூபித்து விட வேண்டும் என்றுதான் நம் மனித இயல்பு துடிக்கும். ஆமாம், ஆனால் நாம் அப்படி சென்று விவாதித்தால் அது பிரச்சனையை தீர்க்காதா? நாம் அமைதியாக இருந்தால் அவர்கள் சொல்வது உண்மை என்று மற்றவர்கள் நினைத்து விட மாட்டாங்களா? நம் தரப்பு நியாயத்தை நாம் சொல்லாவிட்டால் எப்படி அந்த அநீதி உடையும்? உங்க கேள்வி நியாயமானதுதான். ஆனால் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இது குறித்து 2020ஆம் ஆண்டு சாந்தா மார்த்தாவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய ஒரு அற்புதமான சிந்தனையை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்ன சொல்றாருன்னா, சில நேரங்களில் தீய சக்தி சிலரின் இதயங்களில் மாறாத வன்மை எண்ணங்களை விதைத்து விடுகிறது. அவர்கள் உங்களை பற்றி ஒரு தவறான முடிவுக்கு முன்பே வந்து விட்டார்கள். ஓ, அப்ப அவங்க மனசை மாத்த முடியாதா? அப்படிப்பட்டவர்களிடம் சென்று நீங்கள் விவாதம் செய்வதோ உங்களை நிரூபிக்க முயற்சிப்பதோ முற்றிலும் வீணானது. அதாவது அவங்க உண்மையை அறிந்து கொள்ளும் நோக்கத்தோட நம்மிடம் வரவில்லை, நம்மை அழிக்கும் நோக்கத்தோட வந்திருக்காங்க, அப்படிதானே? மிகச்சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர்களுக்கு தேவை உண்மை அல்ல, உங்களின் வீழ்ச்சி. அப்படியானா நம்ம என்ன செய்யறது? திருத்தந்தை விளக்குகிறார். இயேசு செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டும். இதுதான் நேர்மையாளரின் அமைதி. அன்றாட வாழ்வில் வரும் சின்ன சின்ன அவதூறுகளையும் புறங்கூறுதலையும் சகித்துக் கொண்டு அமைதி காப்பதே ஒரு நேர்மையாளரின் மிகப்பெரிய வல்லமையான ஆயுதம். அமைதி ஒரு ஆயுதமா? ஆமா. இதை ஒரு கடலின் ஆழத்தோடு ஒப்பிடலாம். கடலின் மேற்பரப்பில் பெரும் புயல் வீசலாம், அலைகள் சீறி எழலாம். ஆனால் கடலின் ஆழத்திற்கு செல்ல செல்ல அங்கே ஒரு அசைக்க முடியாத ஆழமான அமைதி இருக்கும். உலகத்தின் வதந்திகள் மேற்பரப்பு புயல் மாதிரி. ஆனால் கடவுளோடு இணைந்திருக்கும் ஒரு ஆன்மா அந்த ஆழமான அமைதியை கொண்டிருக்கும். ரொம்ப அருமையான ஒப்புமை இது. ஆமாம். மேற்பரப்பில் எவ்வளவுதான் வதந்திகளும் அவதூறுகளும் புயலாக அடித்தாலும் நம்முடைய ஆழம் இறைவனோடு இணைந்திருக்கும் போது அந்த புயல் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அமைதியாக இருப்பது என்பது நம்முடைய பலவீனத்தின் அடையாளம் அல்ல. மாறாக நம் நியாயத்தை நாமே நிரூபிக்க போராடுவதை விட்டுவிட்டு அந்த பொறுப்பை முற்றிலுமாக ஆண்டவரிடம் ஒப்படைப்பது. கண்டிப்பா. நாம் அமைதியாக இருக்கும்போது அந்த அமைதி உங்களை அவதூறு செய்பவர்களுக்கு ஒரு கண்ணாடியாக மாறுது. உங்கள் அமைதியை பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய சொந்த வன்மத்தையே திரும்ப பார்க்கிறார்கள். நாம பேசாம இருக்கும்போது கடவுள் நமக்காக செயல்பட தொடங்குறார்.
இயேசு சிலுவை பாடுகளின் போது தனக்கு எதிராக அடுக்கடுக்கான பொய்ச் சாட்சிகள் சொல்லப்பட்ட போதும் எப்படி அமைதியாக இருந்தாரோ அதே அமைதிதான் நமக்கான விடுதலையும் கூட. இதை படிக்கும்போது இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 34 வரும் வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை தருது. நேயர்களே, இதை கவனமாக கேளுங்கள். உடைந்த உள்ளத்தாரின் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் அப்படிங்கிறதுதான். ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது. ஆமா, இத பத்தி சிந்திக்கும் போது எனக்கு சமீபத்துல கேள்விப்பட்ட ஒரு சின்ன ஸ்டோரி ஞாபகம் வருது. அப்படியா? என்ன ஸ்டோரி அது? அதாவது இது கேக்குற நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலைய கடந்து வந்திருக்கலாம். ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச ஒரு கட்டம் அது. தான் ரொம்ப நம்பிய தொழில்ல ஒரு மிகப்பெரிய இழப்பு. கூட இருந்த சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயம். ஆமா, அவர் தான் முற்றிலும் தனித்து விடப்பட்டோம், இனிமேல் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் இல்ல, எதிர்காலமே இருண்டு போச்சுன்னு நினைச்சு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? ஒரு நாள் ராத்திரி நல்ல அடமழையில ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல யாருமே இல்லாத தனிமையில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்காரு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. அந்த இருண்ட உடைஞ்ச தருணத்துல தன்னோட வலி யாருக்குமே தெரியாதுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல முகம் தெரியாத ஒரு பெரியவர் அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. ஓ, அந்த ராத்திரி இல்லையா? ஆமா, அந்த பெரியவர் ஒன்னும் பெருசா பேசல. ஒரு சூடான டீய குடுத்துட்டு அவர் தோள்ல கை வச்சு எல்லாம் சரியாகிடும் தம்பி, நீங்க தனியா இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு. வாவ், அந்த நேரத்துல அது எவ்வளவு பெரிய ஆறுதலா இருந்திருக்கும். உண்மையாவே அந்த ஒரு சின்ன உதவி, அந்த வார்த்தை கொடுத்த ஆழமான அமைதி அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. கண்டிப்பா அது ஒரு உயிர் கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவர் நேரடியாக வந்து நிக்கல அப்படின்னாலும் அந்த முகம் தெரியாத நபர் மூலமாக தான் மிக அதிகமா உடைஞ்சு போயிருந்த அந்த நொடியில ஆண்டவர் தான் பக்கத்துல நின்றத அவர் ஆழமா உணர்ந்தாரு. அந்த ஸ்டோரி தான் இன்னைக்கு எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. அந்த நிகழ்வை கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதி பரவுறதை என்னால உணர முடியுது. முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில ஒரு சின்ன தொடுதல் எப்படி இவ்வளவு பெரிய விடுதலையை கொடுக்குது அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதுதான் ஆண்டவரோட அன்பே. இதுல 16 மற்றும் 17 வசனங்களை நாம உற்று நோக்கினோம்னா அங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறத நாம பார்க்கலாம். என்ன முரண்பாடு அது? ஆண்டவரோட முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவரோ அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார், நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார் அப்படின்னு அந்த வாசகம் சொல்லுது. இந்த முரண்பாடு ரொம்ப நுட்பமானது. ஒரு பக்கம் தீமை செய்யறவங்க, இன்னொரு பக்கம் நேர்மையாளர்கள். இரு தரப்பினரையும் ஆண்டவர் எப்படி அணுகிறாரு அப்படிங்கறத இந்த வார்த்தைகள் மிக தெளிவா படம் பிடிச்சு காட்டுது. ஆமா, ஆண்டவரோட முகம் தீமை செய்வோருக்கு எதிராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். திருவிவிலியத்தின் மூல மொழியில முகம் அப்படிங்கிறது வெறுமனே உடல் உறுப்பை குறிக்கிறதில்ல. அது ஒருவருடைய பிரசன்னம், அவருடைய முழுமையான கவனம் மற்றும் அவருடைய அங்கீகாரத்தை குறிக்குது. ஓ, அப்போ முகம் திருப்புதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிராகரிப்பு. கண்டிப்பா. ஆண்டவர் தம் முகத்தை ஒருவருக்கு எதிராக திருப்புறார்னா அந்த நபர் தம்முடைய சொந்த இருளிலேயே விடப்படுகிறார்னு அர்த்தம். இத நாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட பொருத்தி பார்த்தா நேயர்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன். ஆமா, நீங்களே சொல்லுங்க. இப்போ நவீன உலகத்துல பலரும் தங்களுடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்ட, அதாவது தங்களுக்கு பிறகு இந்த உலகம் தங்களை நினைவில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தடத்தை உருவாக்க எந்த எல்லைக்கும் போறாங்க. உண்மைதான், தப்பான வழியில கூட போறாங்க. சோசியல் மீடியாவுல போலியான பிம்பங்களை உருவாக்குறதுல ஆரம்பிச்சு மத்தவங்களை ஏமாற்றி குறுக்கு வழியில செல்வம் சேர்க்கிறது வரை எல்லாமே நான் யார் தெரியுமா அப்படின்னு இந்த உலகிற்கு காட்டணுங்கிற அகந்தையில பிறக்கிறது தான். ஆனா இந்த வாசகம் என்ன சொல்லுது பாருங்க. அதான் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வான்னு சொல்லுது. அவங்க தங்கள் பேரை நிலைநாட்ட துடிக்கிறாங்க, ஆனா ஆண்டவரோ அவர்களின் சுவடுகளையே அழிச்சிடறாரு. இது ஏன்னு தோணுது? ஏன்னா தீமையோட அடித்தளமே தற்பெருமைதான். நீங்க வரலாற்றை கவனிச்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ கொடுங்கோளர்கள், அதிகார வெறி பிடிச்சவங்க தங்களுக்கு பெரிய பெரிய சிலைகளை எழுப்பினாங்க, மாளிகைகளை கட்டினாங்க. ஆமா, அவங்க பேரை காலத்துக்கும் சொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சிலைகள் உடைஞ்சு கிடக்குது, மாளிகைகள் மண்ணோடு மண்ணாயிடுச்சு. தீமை அப்படிங்கிறது தனக்குத்தானே அழிவை தேடிக்கிற ஒரு விஷயம். பாக்குறதுக்கு அது தற்காலிகமா ரொம்ப பிரம்மாண்டமா தெரியலாம். கரெக்ட். அவங்க பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாதா இந்த உலகத்தோட கண்களுக்கு தோன்றலாம். ஆனா நீதி நெறி தவறி கட்டப்படுற எந்த ஒரு சாம்ராஜ்யமும் நிலைத்து நிக்கிறது இல்லை. அவங்களோட அதிகார முடிவுக்கு வரும்போது அவங்க உருவாக்குன பயமும் சேர்ந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மனித சமூகம் அவங்கள நினைவில் வைக்க விரும்புறதில்ல. ஆண்டவர் அவங்களோட நினைவை அற்றுப்போக செய்வார் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான நீதி. அதே வேளையில
இந்த வசனத்தோட மறுபக்கத்தை பாருங்க. நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கிறார். ஆமா, இங்கதான் ஆண்டவரோட பரிவு வெளிப்படுது. இங்க ஆண்டவரோட அந்த செவிசாய்க்கும் பண்பு எவ்வாறு நேர்மையாளர்களுக்கு ஒரு கேடயமா மாறுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். செவிசாய்த்தல் அப்படிங்கிறது வெறும் தகவலை கேட்கறது மட்டும் இல்லையா? முற்றிலும் உண்மை. இதை நான் ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். ஒரு பெரிய கூட்டத்துல எத்தனையோ சத்தங்கள் கேட்கலாம். ஆனா தன் குழந்தை எங்கோ ஒரு மூலையில மெல்லிய குரல்ல அழுற சத்தம் ஒரு தாயோட காதுகள்ல மிக தெளிவா விழும். வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். அந்த தாய் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவ வெறுமன தலையாட்டுறதில்ல. அவளோட முழு கவனமும் அந்த திசையை நோக்கி திரும்புது. உடனே குழந்தைய நோக்கி ஓடுறா. ஆண்டவரோட செவிசாய்த்தலும் அப்படிதான் இருக்கு. ஆமா, நேர்மையாளர் மன்றாடும் போது அவர் அந்த குரலை மத்த சத்தங்கள்ல இருந்து பிரிச்செடுத்து கேட்கிறாரு. அது ஒரு செயல் வடிவமான கேட்கிறது. அவர் கேட்கிறாருன்னா அவர் களத்துல இறங்கிட்டாருன்னு அர்த்தம். கண்டிப்பா விடுவிப்பதற்கான வேலையை தடங்கிட்டாருன்னு அர்த்தம். இது நீதியின் பாதையில நடக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை தருது. அந்த தாயோட உதாரணம் மிகச் சரியா பொருந்தது. இது நம்மள அடுத்த சிந்தனைக்கு, அதாவது இந்த திருப்பாடலின் மைய பகுதிக்கு இட்டு செல்லுது. அந்த பல்லவியோட வரிகள் தானே? ஆமா, உடைந்த உள்ளத்தாரின் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரே அவர் காப்பாற்றுகின்றார் அப்படிங்கிற வரிகள். இத நான் வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் எழுந்துச்சு. அப்படியா? அது என்ன வகையான போராட்டம்? இன்றைய சமூகம் நம்மிடம் திணிக்கிற எண்ணங்களுக்கும் இந்த வாசகத்திற்கும் உள்ள மிகப்பெரிய இடைவெளி தான் அது. அதாவது சமூகம் என்ன சொல்லுதுன்னு கேக்குறீங்க? ஆமா, நீங்க எந்த ஒரு சுய முன்னேற்ற புத்தகத்தை எடுத்தாலும் சரி, இல்ல சோசியல் மீடியாவை பார்த்தாலும் சரி, அவங்க சொல்ற ஒரே செய்தி, நீ எப்பவும் வலுவா இருக்கணும், உனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை யாருக்கும் காட்டிடாத அப்படிங்கிறது தான். ஆமா, நீ அழுதா இந்த உலகம் உன்னை மிதிச்சிடும்னு சொல்வாங்க. கரெக்ட். ஒரு கண்ணாடி குவளை உடைஞ்சிருச்சுன்னா நாம என்ன பண்றோம்? அதோட உடைந்த துண்டுகளை கவனமா பெருக்கி குப்பையில போடுறோம். ஏன்னா அது நம்மள பதம் பார்த்துடும்னு பயப்படுறோம். ஆமா, உடைஞ்ச பொருட்களுக்கு இந்த உலகத்துல இடமே இல்ல. ஆனா இங்க படைத்தவரோ உடைந்த உள்ளத்தாரை தேடி வர்றாரு. குப்பையில வீசப்பட வேண்டிய, யாருக்கும் பயன்படாத அந்த உடைந்த மனதுக்கு ஆண்டவர் ஏன் வந்து நிக்கணும்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க கேட்ட இந்த கேள்விதான் ஆன்மீகத்தோட மிக ஆழமான ரகசியம். மனிதர்களோட பார்வையும் ஆண்டவரோட பார்வையும் முற்றிலும் வேறுபட்டவை அப்படிங்கறத இது காட்டுது. மனிதர்கள் எப்பவுமே சக்சஸ் பின்னாலதான் ஓடுவாங்க. ஆமா, நாம பொதுவா எப்ப கடவுளுக்கு நெருக்கமா இருக்கிறதா உணர்றோம்? வாழ்க்கையில எல்லாம் குறையில்லாம சரியா நடக்கும்போது, நாம நினைச்சதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் என் கூடவே இருக்காருன்னு சந்தோஷப்படுவோம். அது ஒரு மேலோட்டமான நம்பிக்கை. ஆனா திருவிவிலியம் காட்டும் உண்மையான பருவு அது கிடையாது. மனிதன் தன் அகந்தையாலையும் தன் சுய பலத்தாலையும் தன்னை சுத்தி ஒரு பெரிய கோட்டையை கட்டிக்கிறான். எனக்கெல்லாம் தெரியும், என்னால அனைத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த இருமாப்பு. அந்த இருமாப்பு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உள்ள வர அங்க இடமே இருக்கிறதில்ல. ஆனா வாழ்க்கையில எதிர்பாராம நடக்கிற ஒரு பெரிய இழப்பு, இல்ல கடுமையான மனச்சோர்வு, எதிர்பாராத தோல்வி, இது எல்லாமே அந்த பெருமைக்குரிய கோட்டையை சுக்குநூறா உடைச்சிடுது. ஆக அந்த உடைதல் அப்படிங்கிறது ஆண்டவர் உள்ளே வர்றதுக்கான வழியை திறந்து விடுதா? மிகச்சரியா பிடிச்சிருக்கீங்க. உள்ளம் உடையும் போது நாம கட்டி எழுப்புன போலியான பிம்பங்கள் எல்லாம் சிதறி போகுது. அந்த தருணத்துல நாம நம்முடைய உண்மையான பலவீனமான சுயரூபத்தோட நிக்கிறோம். அங்கு எந்த பாசாங்கும் நடிப்புக்கும் வேலை இல்ல. ஆமா, அந்த தூய்மையான பலவீனமான நிலையத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. அருகில் அப்படிங்கிற வார்த்தையோட ஆழத்தை கவனிங்க. தொலைவில இருந்து பரிதாபப்படுறது இல்லது, வலியில துடிக்கிற ஒருத்தரோட அருகில் வந்து அமர்வது. அதுதான் தற்கால நவீன மனிதனுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஆமா, இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய மன உளைச்சல்களையும் தோல்விகளையும் வெளி சொல்ல முடியாம தனக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்ச முகத்தோட நடமாடுறான். அவனுக்கு இந்த வார்த்தைகள் தர்ற ஆன்மீக மற்றும் உளவியல் ரீதியான ஆறுதல் மிக பெரியது. நீ உடைஞ்சிட்டேன்னு வெட்கப்படாத, உன் உடைந்த மனசுதான் நான் வந்து தங்குறதுக்கு ஏற்ற இடம். ஆண்டவர் நம்மள அரவணைக்கிறாரு. இது கேட்கறதுக்கே எவ்வளோ ஆறுதலா இருக்கு. மனிதர்கள் வந்து உடைந்ததை கண்டால் விலகி போவாங்க. ஆனா ஆண்டவர் அந்த உடைந்த துண்டுகளை எடுத்து முன்பை விட அழகான ஒரு பொக்கிஷமா மாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்குது. அதுதான் ஆண்டவரோட வல்லமை. சரி, ஆண்டவர் உடைந்தவர்கள் அருகில் இருக்காரு அப்படிங்கறது நல்லா புரியுது. ஆனா தொடர்ந்து வர்ற வசனங்களை பாருங்க, இங்கே ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம்?
சொல்லுங்க. நேர்மையாளருக்கு நேரிடும் துன்பங்கள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடா. என் கேள்வி என்னன்னா, நான் ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கேன், நேர்மையா வாழ முயற்சி பண்றேன் அப்படின்னா எனக்கு ஏன் துன்பங்கள் வரணும்? பலரும் கேக்குற கேள்விதான் இது. கடவுளை பின்பற்றினா எந்த துன்பமே வராதுன்னு தானே பலரும் நினைக்கிறாங்க. அப்படி ஏன் நேர்மையாளருக்கு நேரிடும் துன்பங்கள் பலன்னு இந்த வாசகம் இவ்வளவு யதார்த்தமா முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுது? இது ஒரு மிக முக்கியமான கட்டம். பலரும் ஆன்மீகத்தை பத்தி ஒரு தவறான கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு வியாபாரமா பாக்குறாங்க. கடவுளை கும்பிட்டா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது, நோய் வராது, பொருளாதார நெருக்கடி வராதுன்னு நம்புறாங்க. ஆனா திருவிவிலியம் அப்படிப்பட்ட எந்த ஒரு போலியான வாக்குறுதியும் தரல. அதுதான் நிதர்சனமான உண்மை. நாம இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் இயற்கை சீற்றங்கள் முதல் மனிதர்களோட வஞ்சகம் வரை அனைத்தையும் சந்திக்கத்தான் வேணும். நேர்மையாளராக இருக்கிறது உங்களை ஒரு கண்ணாடி பேழைப்புள்ள வச்சு பாதுகாக்கிற தந்திரம் கிடையாது. அப்போ இந்த வாசகம் தர வாக்குறுதி என்ன? இது துன்பங்கள் வராது அப்படிங்கிறதுக்கான வாக்குறுதி இல்ல. மாறாக அந்த துன்பங்கள் உங்களை அழிச்சிடாது, அதுல இருந்து நீங்க விடுதலை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுக்கான வாக்குறுதி. ஓ, அப்படி என்றால் வாழ்க்கையில புயல் வராதுன்னு ஆண்டவர் சொல்லல, ஆனா அந்த புயல்ல நம்முடைய கப்பல் மூழ்கிடாம அவர் பாத்துக்குவார்னு சொல்லலாமா? மிக அருமையான ஒப்புமை. ஆமா, புயல் வரும், அலைகள் கப்பலை தாக்கும், ஆனா கப்பல் சுக்குநூறாக உடையாம பாதுகாக்கிறது தான் அவரோட வேலை. அதனாலதான் அடுத்த வரிகள்ல அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவற்றுள் ஒன்றும் முறிபடா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஆனா இதை நான் சற்றே தர்க்க ரீதியா லாஜிக்கலா பார்க்க விரும்புறேன். சொல்லுங்க. நேர்மையா வாழ்ற பல நல்ல மனிதர்கள் விபத்துல சிக்கிறாங்க, அவங்களோட உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுது, சில சமயம் உயிரிழப்புகளும் நேரிடுது. உண்மைதான். அப்படி இருக்கும்போது எலும்புகள் முறிபடா அப்படிங்கறத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை வெறும் உடல் ரீதியான பாதுகாப்பா மட்டும் எடுத்துக்க முடியாது இல்லையா? நிச்சயமா இத உடல் ரீதியான வார்த்தையா மட்டும் சுருக்கிடக்கூடாது. ஒரு மனிதனோட உடல்ல எலும்புகள் எதுக்கு பயன்படுது? அதுதான் உடலுக்கு ஒரு கட்டமைப்பை கொடுக்குது. கரெக்ட். தசைகள் காயப்படலாம், தோல் கிழியலாம், ஆனா எலும்பு உறுதியா இருந்தா அந்த மனிதனால மீண்டும் எழுந்து நிக்க முடியும். ஆமா, ஆன்மீக ரீதியில பாத்தீங்கன்னா இந்த எலும்புகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட அடிப்படையான விசுவாசம், அவனது ஆன்மாவோட கட்டமைப்பு மற்றும் அவனது உள்ளார்ந்த தைரியத்தை குறிக்குது. ஓஹோ, அப்படி பார்க்கணுமா? ஒரு நேர்மையாளனுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அவன் மனதளவுல காயப்படலாம், கண்ணீர் சிந்தலாம், ஆனா அவனது ஆன்மா சிதைந்து போகாது. அவனது அடிப்படை நம்பிக்கையை எந்த புயலாலும் அசைக்க முடியாது. இது இயேசுவோட பாடுகளுக்கு ரொம்ப சரியா பொருந்தது. நீங்களே சொல்லுங்க, எப்படி பொருந்தது? சிலுவையில் அவர் உடல் முழுவதும் காயங்களால துளைக்கப்பட்டிருந்துச்சு, ஆனா அவருடைய எலும்புகள்ல ஒண்ணு கூட முறிக்கப்படல அப்படின்னு திருவிவிலியம் சான்று பகிருது. ஆமா, அது எதை காட்டுது? உலகத்தோட எந்த கொடூரமான துன்பத்தாலும் அவருடைய ஆன்மீக நேர்மையையும் தந்தையின் மீதான முழுமையான நம்பிக்கையும் உடைக்க முடியல அப்படிங்கறத தான் காட்டுது. எவ்வளவு ஆழமான சிந்தனை இது! உடல் அளவுல நாம காயப்பட்டாலும் நம்முடைய மையமான விசுவாசமும் நம்முடைய ஆன்மாவோட உறுதியும் எந்த சூழ்நிலையிலையும் உடையாம பாதுகாக்கிறதா ஆண்டவரோட உண்மையான செயல். கண்டிப்பா இது மிகப்பெரிய விடுதலையை தருது. இதையெல்லாம் சிந்திக்கும் போது நாம இந்த திருப்பாடலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது புரியுது. 22ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார் அப்படின்னு இருக்கு. ஆமா, இங்க அடைக்கலம் அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமா படுது. இன்னைக்கு நாம காணும் சமூகம் எது எதிலோ அடைக்கலம் தேடுதே, இதை எப்படி பாக்குறது? அடைக்கலம் அப்படிங்கிறது அடிப்படையில ஆபத்து காலத்துல ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடுறது. மனித மனசுக்கு இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பான இடம் தேவைப்படுது. தனக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே மனம் அந்த வழியை தேடி ஓடுது. ஆனா இன்னைக்கு அந்த பாதுகாப்பான இடம் எது அப்படிங்கறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இத கேக்குற நீங்களே சற்று சிந்திச்சு பாருங்க. ஆமா, ஒரு பெரும் மன உளைச்சலோ இல்ல தாங்க முடியாத துயரமோ வரும்போது நாம என்ன பண்றோம்? சிலர் மணிக்கணக்கா சோசியல் மீடியாவுல மூழ்கி தங்கள் நிஜ உலக பிரச்சனைகளை மறக்க முற்படுறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுல தங்களை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டு அதுதான் தங்களை பாதுகாக்கும் அரண் அப்படின்னு நம்புறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு எண்ணம். வேதனையா பலர் தற்காலிகமான ஒரு அமைதிக்காக போதைப் பொருட்கள்ல அடைக்கலம் தேடுறாங்க. இதெல்லாம் போலியான அடைக்கலங்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏன் மனித மனம் இதையே மறுபடி தேடி ஓடுது? உண்மையான அடைக்கலம் எது? நீங்க சொன்ன அந்த போலியான அடைக்கலங்கள் எல்லாமே வலியை தற்காலிகமா மறத்து போக செய்யற வழிகள் தான்.
ஒரு பெயின் கில்லர் மாதிரி. ஆமா, அவை பிரச்சனையை தீர்க்கறதில்ல, மாறாக பிரச்சனையை எதிர்கொள்ளும் திறனை நம்மிடமிருந்து பறிச்சிடுது. போதைப் பொருளாகட்டும் இல்ல முடிவில்லாத கேளிக்கைகளாகட்டும், அவை எல்லாமே ஒரு கட்டத்துல தன்னிடம் அடைக்கலம் வந்தவன அடிமையாக்கிடும். உலக பொருட்கள் தர்ற அடைக்கலாம் கடைசியில நம்மகிட்ட ஒரு பெரிய விலையை கேட்கும் இல்லையா? கண்டிப்பா. அது நம்முடைய நிம்மதியையும் நம்முடைய ஆன்மாவையும் கூட பலி கேட்கும். ஆனா ஆண்டவர் தர்ற அடைக்கலத்துக்கும் இதற்கும் உள்ள மலைக்க வைக்கிற வித்தியாசம் என்னன்னா, அது தண்டனை தீர்ப்பு இல்லாத அடைக்கலம். தண்டனை தீர்ப்பு இல்லாத அடைக்கலாம், இது சற்றே விளக்க முடியுமா? இப்போ உலகத்தோட அடைக்கலம் தேடுனா அது உங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து உங்களை குற்றவாளியாக்கும், உங்க கடந்த கால தவறுகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய மனச்சோர்வே கொடுக்கும். ஆனா அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை தருது பாருங்க. நீங்க உங்க சொந்த தவறுகளாலேயே உடைந்திருக்கலாம். சில தவறான முடிவுகளால நம்ம வாழ்க்கையை நாமே சீரழித்துக்கலாம். ஆமா, அந்த குற்ற உணர்வோட நீங்க ஆண்டவர்கிட்ட ஓடி சென்று, ஆண்டவரே என்கிட்ட ஒன்னும் இல்ல, நான் முற்றிலும் உடைஞ்சு நிக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அடைக்கலம் புகும்போது அவர் உங்களை குற்றவாளியாக கூண்டில் நிறுத்துறதில்ல. வாவ்! அவர் தண்டனை தீர்ப்பை வழங்குறதில்ல, மாறாக அவர் உங்கள் உயிரை மீட்டு உங்களை முழுமையா ஏத்துக்கிறாரு. எந்த நிபந்தனையும் இல்லாத முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுற மீட்பு அது. இது நிச்சயமா எந்த ஒரு இருண்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாபெரும் ஒளியை தர்ற வார்த்தை. ஆமா, நம்ம நம்முடைய சொந்த தவறுகளால உடைஞ்சிருந்தாலும் சரி, மற்றவர்களின் சதியால உடைஞ்சிருந்தாலும் சரி, ஆண்டவோட கரங்கள்ல விழுறது மட்டும்தான் பாதுகாப்பானது. உண்மைதான். போலியான அடைக்கலங்களை நோக்கி ஓடுறதை நிறுத்திட்டு நம்மளை நேசிக்கிற குற்றவாளியாக்காத அந்த மெய்யான அடைக்கலத்தை நோக்கி ஓடுறதுதான் அறிவுடைமை. உண்மையாவே உங்க வாழ்க்கையில நீங்க இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இருண்ட உடைந்த தருணங்கள் உங்க வாழ்க்கை புத்தகத்தோட கடைசி பக்கம் கிடையாது. ஆமா, மாறாக ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்க ஆன்மாவை மீட்டு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான ஒரு முகாப்பு பக்கமா அது ஏன் இருக்கக்கூடாது? கண்டிப்பா. உங்க தோல்விகளும் நீங்க சிந்துற கண்ணீரும் உங்களை குற்றவாளியாக்காம அரவணைக்கும் அந்த மெய்யான அடைக்கலத்தை நோக்கி இன்னைக்கு உங்களை எப்படி அடி எடுத்து வைக்க செய்ய போகுது? சிந்திச்சு பாருங்க. மிக ஆழமான, அதே சமயம் உள்ளத்தை தொடர் சிந்தனை. நீங்கள் அந்த அலுவலக ஸ்டோரியில வந்த நபர் மாதிரி, அல்லது அன்றைய எருசலேமில் நின்ற இயேசுவை போல மனிதர்களின் நியாய தீர்ப்புக்கு அஞ்சாமல் அமைதியாக இருங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயம் பாதுகாப்பார். உங்களுக்கான நியாயத்தை அவர் தக்க நேரத்தில் வழங்குவார். நேர்மையாளருக்கு தெரியும், மனிதர்கள் முன்னால் தங்களை நிரூபிப்பதை தாண்டி கடவுளின் பார்வையில் தாங்கள் நேர்மையாக இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம் என்று. அந்த அறிதல் தரும் அமைதிக்கு ஈடு இணையே இல்லை. இது சிந்திக்க வேண்டிய மிக ஆழமான உண்மை. நேயர்களே, நாங்க இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் போது உங்களை இன்னும் ஆழமாக சிந்திக்க தூண்டும் ஒரு இறுதி கேள்வியை முன்வைக்க விரும்புறோம். சாலேமோனின் ஞானம் புத்தகத்தில் நாம் படித்தது போல, இறைப்பற்றில்லாதவர்களுக்கு ஆண்டவருடைய மறைவான திட்டங்கள் புரிவதில்லை. இன்று நீங்கள் சந்திக்கும் அவதூறுகளுக்கு நடுவே நீங்கள் அமைதியாக உங்கள் சிலுவையை சுமக்கும் போது உங்கள் வாழ்வில் ஆண்டவர் என்ன ஒரு மாபெரும் மறைவான திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? மேலும் அந்த அமைதி உங்களை துன்புறுத்துபவர்களின் மனசாட்சியை சுழற்சி அடித்து அவர்களையே ஒரு நாள் மனம் திருந்த வைக்கும் ஒரு விதையாக கூட இருக்கலாம் அல்லவா? உங்கள் அமைதி உங்கள் எதிரிக்கான இரட்சிப்பாக இருந்தால் சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில்
உலகில் அற்று போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் உரிப்படாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தந்தனை அடைய